ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தீபாவளிக்கு எப்படி ஈஸியாக முறுக்கு செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம தீபாவளிக்கு எப்படி முறுக்கு ஈஸியாக செய்ய போகிறோன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தீபாவளிக்கு எல்லாம் பலகாரம் செய்கிற ஆர்வத்தில் இருப்போம். அதனால் நல்லா ஹைஜீனான முறுக்கு எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். பச்சரிசி 1 கிலோ நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அது கூட புழுங்கல் அரிசியும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உளுந்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா அதை ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சி எடுத்த மாவை நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அதில் எள்ளு, பெருங்காயம், வெண்ணெய் இது 3த்தையும் கலக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மாவில் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு சுட தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அப்படியே பொறுமையாக அதை அப்படியே அழகாக கிண்டி நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் செய்கிற மாவை பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம சப்பாத்தி எப்படி சுடுறோமோ அது போல் பொசன்னு வந்துருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு முறுக்கு செய்கிறதுக்கு நல்லா அருமையாக வரும். நீங்கள் கிண்டுறப்ப நடுவில் வெண்ணெயை சேர்த்துக்கோங்க. வெண்ணெயை சேர்க்குறனால உங்களுக்கு முறுக்கு திரும்ப சாப்பிட தோணும். அது மட்டும் இல்லாமல் முறுக்கு நல்லா மொறுன்னு வரும். நம்ம கடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். நல்லா கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அச்சு எடுத்து நல்லா திருப்பி அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை வச்சு நல்லா ஸ்டஃபிங்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இப்போ நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்து அதில் நல்லா முறுக்கை புழிஞ்சு விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா முறுக்கை புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் இதை எடுத்து நல்லா கடாயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி பொரியுதுன்றதை. இதேமாரி 2வது தடவையும் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் எடுத்து போட்டு பொரித்து எடுத்துக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த முறுக்கு நல்லாவே இருக்கும், சாப்பிட்றதுக்கு அருமையாகவே இருக்கும். இப்போ நம்ம அந்த முறுக்கை தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ அந்த முறுக்கு எப்படி வந்திருக்குன்றதை பாருங்கள். இப்போ அந்த முறுக்கை நம்ம எல்லாம் சுட்டு எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போதைக்கு நம்ம முள் முறுக்கு செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம நார்மல் முறுக்கு செய்ய போகிறோம். நார்மல் முறுக்கு செய்கிறதுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன அச்சு யூஸ் பண்ணோமோ அதில் அச்சு நார்மல் அச்சா மாற்றி அப்படியே இதேமாதிரி முறுக்கு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரே முறுக்கு மாவில் 2 விதமான முறுக்கும் செஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த முறுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு அப்படின்ட்டுன்னு. தீபாவளி டைமில் நீங்கள் முறுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி முறுக்கு செய்யுங்க. இது ஒரு ஹைஜீனாகவும் இருக்கும். நம்ம கடையில் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அவங்க பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ முறுக்கு எப்படி இருக்குன்றதை நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா முறுக்கு எப்படி பலன்னு இருக்குது. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.